அடுத்து என்ன? எங்க தலைவர் திருச்சியிலிருந்து கரூர் வரை சென்று வருவார். அதற்கு கிரீன் காரிடர் வேண்டும். ஆமா சார். யோ, கிரீன் காரிடரா முன்ன பின்ன கேள்விப்பட்டிருக்கியா? அது அந்த இந்த படத்துல ஏதோ படத்துல ஹார்கன் எடுத்துட்டு போவாங்களே, ஆமா, அந்த மாதிரி தலைவர் சல்லுன்னு போறாரு. யோ, எல்லா கிரீன்ஸ் எல்லாமே கிரீன் சிக்னல்ல இருக்கணும். குறுக்கு எந்த வண்டியும் வரக்கூடாது. ஃபுல் பாதுகாப்பு. ஆமா. யோ, இந்த வசதி பிரதமருக்கே இல்லையா? உங்களுக்கு கொடுங்க சார். என்ன ஸ்பீட் பிரேக்லாம் எடுக்க சொல்லியிருக்க? ஏன் அழுங்காம குளுக்காம வரணுமா? இல்ல சார், ஸ்பீடு பிரேக்கர்னா அந்த இடத்துல ஒரு தடை ஏற்படும் சார். பொறுமையா அவன் போய் பாக்குறதுக்கு எத்தனை பேரை பார்க்கணும்? 40 பேரை பார்க்கணுமா இல்லையா ஒரு நாள்ல? பொதுவா ஒரு வீட்டுல இழவு விழுந்துருச்சு அப்படின்னா, ஒரு யதார்த்தமா சொல்றேன், 10 நாள் கழிச்சு அவங்களே கொஞ்சம் கொஞ்சமா இயல்பு நிலைக்கு திரும்பி இருப்பாங்க. சில வீடுகள்லாம் பல மாதங்கள் ஆகும். 10 நாள் கழிச்சு அவங்க இயல்பு நிலைக்கு ஓரளவுக்கு திரும்பி இருப்பாங்க. இவங்க மறுபடியும் போய் இப்ப போயிட்டு ஆறுதல் சொல்ல போறாங்க. அதுவும் போறதே 10 நாள் கழிச்சு சீரி சிங்காரிச்சு போறது. அதுலயும் ஒரு வேகமா தான் போகணும். ஏன் பொறுமையா போனா ஆகாதா? அப்படி என்ன கிளிக்கிற வேலை? 40 பேரை பார்க்கணும்ல ஒரே நாள்ல. அதனால ஆமா.